வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவிதாவின் சமையலறையில் இன்றைக்கி ரசப்பொடி ப்ளஸ் சாம்பார் பொடி ரெண்டுமே ஒரே வீடியோலையே போட போகிறேன். ஆனால் ரெண்டுக்குமே வேறு வேறுமான பொடி தயார் பண்ணிக்கணும், வேறு வேறு அளவுகளில். அந்த அளவுகள் என்னங்கிறது நான் உங்களுக்கு கீழே சொல்கிறேன். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தலா 1 கப், கொத்தமல்லி 1 கப், 6 சிவந்த மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. மிளகு 1/4 கப்பு போட்டு நல்லா வறுத்துக்குங்க. தனித்தனியாக வறுக்கணுங்கிறதில்ல, ஒட்டுக்காவே வறுத்துக்கலாம். ஜீரகம் 1/4 கப், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் நல்லா செவக்க வறுத்து பாருங்கள். இதை ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. எப்பவுமே சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஏற்கனவே வறுத்து ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுப்பேன் வறுத்துட்டுருக்க ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஆஃப் பண்ணிடுங்க. இது ரசத்துக்கான பொடி. சாம்பாருக்கு நான் என்னங்கிறத சொல்கிறேன். இது பாருங்கள், பூண்டு தொல்லியோட, அது தோலோடவே போட்டுடலாம். இது பண்ணக்கூடாது, தொளிக்க வேண்டாம், டேஸ்ட் போயிடும். 20 பல் பூண்டு ரெண்டுக்குமே சேர்த்து இதில் பூண்டு மட்டும் உப்பு போட்டு நல்லா வறுத்துருங்க. எதுக்குமே ஆயில் கிடையாது. இதில் பாதி 6 சாம்பாருக்குமே, சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் சேர்த்து 6 ரசத்துக்குமே போட்டுடலாம். பூண்டு பிடிக்காதவங்க ஒமிட் பண்ணிக்கலாம், நீங்கள் பூண்டு சேர்க்கணும்னு இல்லை. இது ரசத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக பூண்டு 2-3 எச்சு வந்துருச்சு. ரசத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இது சாம்பாருக்குரிய பூண்டு. சாம்பாருக்கு என்னென்ன பொருள் வறுக்கணும்னு நான் சொல்கிறேன். இது ரசத்துக்கு நான் அளவெடுத்ததோட கப்பு சின்ன டம்ளர் பாருங்கள். இதில் எடுத்துகிட்டு எல்லாமே பார்த்துக்குங்க. இந்த டம்ளர் 200 கிராம் அப்படின்னு சொல்லலாம். சாம்பாருக்கு இதில் 4 கப் எடுத்துட்டேன். 4 கப் எல்லாமே 4 கப்பு. அது துவரம்பருப்பு 2 கப்பு, கொத்தமல்லி 2 கப்பு, மிளகாய் 7-8 வத்தல், சீரகம் 1/4, மிளகு 1/4, எல்லாம் இதில் தான் எடுத்தது. இதையெல்லாம் போட்டு ஒட்டுக்காவே வறுத்துக்கலாம். ரெண்டுக்குமே பெருங்காயம் ஒரு சின்ன சின்ன துண்டு போட்டுக்கோங்க. வறுத்துட்டு இதையெல்லாம் ஆற வச்சு எடுத்து பொடி பண்ணிட்டோம்னா சுவையான ரசப்பொடியும் சாம்பார் பொடியும் தயார். உப்பு போடுறது கொஞ்சம் பூச்சி பிடிக்காமல் இருக்குது, அதனால் உப்பு போட்டிருக்கிறேன். பாருங்கள், இது சாம்பார் பொடிக்கு. ரேசியோ மட்டும்தான் எடுத்து, மீதி எல்லாம் அதே ஜாமான் தான், எதுவுமே புதுசெல்லாம் இல்லை. இதில் கருவேப்பிலை நாம் ஏற்கனவே எங்களுக்கு தோட்டத்திலே இருக்கிறதுனால ஏற்கனவே பொரிச்சிட்டு அலசி நல்லா நிழலில் காய வச்சு உணர்த்தி வச்சிட்டோம்னா புழு பிடிக்காது, நல்லாவும் இருக்குது, மணமாகவும் இருக்குது. பாருங்கள், எல்லாத்தையும் உருவி க்ளீன் பண்ணி உலர்த்தி 2 நாளாக வச்சுருக்கிறேன். நல்லா ஈரமே இல்லாத மொறுமொறுன்னு இருக்குது. இது போட்டால் நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிரும். அப்படி இல்லை, பச்சைத்தலை தான் இருக்குதுன்னா அது கூட கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வணக்குனிங்கன்னா அப்படியே மொறுமொறுன்னு ஆகிடும். அப்படியே மொறுமொறுன்னு ஆகிடும். கருவேப்பிலையும் சேர்த்திட்டேன். இது ஏற்கனவே வாடுந்தான் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு மொறுமொறுப்பாகிடும். நல்லா ஆற வச்சு அரைச்சி அந்த பவுடரோட ஹீட்டும் போனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூடாக போட்டுறாதீங்க டப்பாவில் பவுடரை, அப்படியே வேத்து போய் அந்த தண்ணி சொட்டி அப்படியே பூசணம் வந்த மாதிரி ஆகிடுது. அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடியை ஸ்டோர் பண்ணி வைங்க. எதுக்குமே ஆயில் போடல. பூண்டு வேண்டாங்கிறவங்க நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். இது ரசப்பொடிக்கு இதையும் போட்டு இதையும் நல்லா நம்ம
மொறுன்னு சிம்மில் வச்சே வறுத்திங்கன்னா இதுவும் அதாவது நிழலில் உணர்த்தி வச்சதால அப்படியே ரெடி ஆயிடும். இது சாம்பாருக்கு, இது ரசப்பொடி. ரெண்டும் ஒரே நேரத்தில் செஞ்சு வச்சோம்னா ஈஸியாக இருக்குன்னு செஞ்சுட்டேன். அளவு மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. போட்டு கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக வேண்டாம், ஓரளவு கொரப்பாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது சாம்பார் பொடிங்க. சாம்பார் பொடி நல்லா ஆறிடுச்சு. அரைச்சிட்டு உங்களுக்கு கொரன்னு அரைச்சிட்டு நான் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். இது கருவேப்பிலையெல்லாம் நல்லா முறுமுறுப்பாயிருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். வச்சுருந்தோம்னா நல்லா முறுமுறுன்னு ஆயிரும். இப்போது 3 பொடிகளுமே தயார். இப்போது 3 பொடிகளுமே தயாராகிடுச்சு. இது வந்து கருவேப்பிலை பொடி, இது வந்து சாம்பார் பொடி, இது வந்து ரசப்பொடி. ரசப்பொடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா இதில் மிளகு சேர்த்துறதுனால உங்களுக்கு டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கலர் வந்து டல்லாக இருக்கும். இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குதுன்னா இது வந்து சாம்பார் பொடி. இதில் மிளகு அதிகமாக சேர்த்துறதில்ல, அதனால். இது கருவேப்பிலை பொடி. இது ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். கருவேப்பிலை வந்து நீங்கள் ஒரு 5 பொடி போட்டாவே போதும், சரிங்களா? கருவேப்பிலை கையில் அள்ளி போடுறீங்க இல்லையா, அது 5 பிடியே போதும், அதுவே போதுமானது. பொடி உங்களுக்கு தேவைன்னா பொடியாக இருந்தாலும் சரி, அந்த ஃபுல்லாகவே மசாலா எல்லா மசாலாவுக்கும் சேர்ந்து போன வீடியோவில் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், அந்த பொடி வேணாலும் சரி. நீங்கள் எதாவது வேணும்னா எனக்கு இதில் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் அனுப்ப முடியுமான்னு சொல்லி, கொரியரில் அனுப்ப முடியுமான்னு பார்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா எந்த பொடி வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.